பண்ண ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஷி பாட்டிக்கில் தான் வந்து நான் நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதனால ஏன் அப்படின்னா ரிஷி பாட்டிக்கில் வந்து நான் செக் பண்ணும்போது வந்து கட்டான் First of all, welcome back to Kanish Manish YouTube channel. நாங்கள் ஊருக்கு வந்தனால பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து என்னால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து நான் போகிறேன். அது என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்க்கலாங்களா? நான் ஒரு சாரீ வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாட்டிக்ஸ் நிறைய வந்து வந்துருக்கு. அந்த பாட்டிக்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அப்படி நான் ஆர்டர் பண்ண ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஷி பாட்டிக்கில் தான் வந்து நான் சாரீ வந்து ஆர்டர் பண்ணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது நீதா அம்பானி சாரீ, ஜோதிகா சாரீ, நயன்தாரா சாரீ. நான் பிளான் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 3 சாரீமே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் குவாலிட்டி, நம்ம ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கிறது. சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணலாமேன்ட்டு நான் நீதா அம்பானி சாரீ தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரியை வந்து நான் ரிசீவ் பண்ணது. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவாக தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சாரீ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது ரிஷி பாட்டிக்கில். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் எனக்கும் வந்து ஒரு ஆசையாக இருந்தது. சரி வாங்கி தான் பார்க்கலாமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு அப்படி வாங்கினது தான் இந்த சாரீ. நீதா அம்பானி சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கலெக்ஷன் இருக்குது. கட்டான் சாஃப்ட் சில்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாரீ இருக்குது. நீங்கள் கேட்கலாம் என்ன ஏன் ஆன்லைனில் வாங்கினீங்க, எங்கேயாவது கடையில் போய் ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஷாப்க்கு வந்து நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இல்லை, சம் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஷ்யூ சாரீ மாதிரி இருந்தது. டிஷ்யூ இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ளிட் எடுக்கிறது இதெல்லாம் கரெக்டாக இருக்காது பார்த்தீங்களா. நம்மளுக்கு ஒரு மொடன்னு இருக்கும் சாரீ கட்டினா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷி பாட்டிக்கில் வந்து நான் செக் பண்ணும்போது வந்து கட்டான் சாஃப்ட் சில்க் இருந்தது. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணது. மேபி வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து சம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸாக தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுனால. பட் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பியூர் கோல்டு கலர். எப்படி தெரிஞ்சது பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்லு. நான் கூட கொஞ்சம் வந்து பயந்துக்கிட்டு தான் இருந்தேன், எங்கே வந்து டேமேஜாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெயிட்லெஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்ப்ளிட் எடுக்கிறதுலாம் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரியர் ஓப்பன் பண்ணும்போது அவங்க வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ எடுக்கும்போது எங்கேயுமே வந்து பாஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோவே எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, சப்போஸ் எதாவது டேமேஜாக இருந்தது இல்லை வந்து கலர் சேஞ்சஸாக இருக்குது, ப்ராடக்டே வந்து வேறு மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மனசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமாதானமாகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் வந்து மெயில் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சமாதானமாக இருக்காது பார்த்தீங்களா. கொஞ்சம் வந்து ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சாரீ வந்துடுமா இல்லை வந்து எப்படின்றது தெரியல. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கஸ்டமர் கேர் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் பண்ணேன் பார்த்தீங்களா. அந்த ஸ்லிப் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் பண்ணது, ரிப்ளை பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடிக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கே வந்து ஒரு இரிட்டேட் ஆகும். அது மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. ரொம்ப காமாக வந்து மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் எங்ககிட்ட வந்து ரீச் ஆகும், எப்போ வந்து ரீச் ஆகும், அதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு வந்து அவங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து சவுதிக்கு வந்து நான் கிளம்பிடுவேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து எந்த ஒரு வந்து எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக வந்து எல்லாத்துக்குமே பொறுமையாக இருந்து வந்து ரிப்ளை பண்ணாங்க மெசேஜ்னால். எனக்கு அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணல. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அது மட்டும் இல்லை, ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது கிளாத் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதே வந்து அந்த கோல்டன் சாரீ தான். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். ஜோதிகா சாரீ இருக்குது, நயன்தாரா சாரீ இருக்குது, நீதாம்பரி சாரீ இருக்குது. ஏன் நீங்கள் ஃபஸ்ட் வந்து நீதாம்பரி சாரீ வாங்குறீங்கன்னு சில பேர் வந்து கேட்கலாம். நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் சாரீ தான். இந்த சாரீ எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சாரீ வாங்கலான்றதும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நயன்தாரா சாரியா இல்லை ஜோதிகா சாரியா அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஷன் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.